ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேன். மக்களே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து பச்சை மிளகா 1 கிலோ அறுத்துட்டு இருக்காங்க. பச்சை மிளகா தொக்குக்கு பூசி வெடிக்கிறேன். பார்த்தீங்களா? பச்சை மிளகா தொக்காமா அது எப்படி செய்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேங்க. 1 கிலோ பச்சை மிளகாயாட்டம் 1 கிலோ 1.25 கிலோ வருங்க. பச்சை மிளகா அரைஞ்சிட்ருக்குறாங்க. இது ஒரு டிப்ஸு, சூப்பராக இருக்குங்களாம்மா. சரிங்களா? பழைய சோத்துக்கு சுடு சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்லாமாம்மா. சரிங்களா? அதனால் இந்த அரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ விசையாக உட்காந்து அரிஞ்சிட்ருக்குறாங்க. காலையில் ஆட்டம் மேய்ச்சிட்டு வந்துட்டு. அத்தா அதான் 2 சொல்லுங்க அத்தா. பழைய சோத்துக்கு சுவையாக இருக்கும் பச்சை மிளகா. இதுலேயே வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா சூப்பராக இருக்குது. அது இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இது வெறும் பச்சை மிளகா. உங்களுக்கு டிப்ஸ் பண்ணி வைக்கிறேன், வேணால் நீங்களும் வாங்க சாப்பிட்டு போகலாம். பழைய சாப்பாடு, சுடு சாப்பாடு, இல்லை தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு எல்லாமே தொட்டுக்கலாம். அதாவது நம்ம இது அப்புறம் தொட்டுக்கிற மாதிரி இது தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், சுவையாக இருக்குது. ஆனால் பழைய கஞ்சிக்கு அருமையாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்டு போவோம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லலாம். சரிங்களா? செய்கிறப்ப சொல்கிறேன். இப்போ அம்மா அரிஞ்சிட்ருக்காங்க, அவங்க சொல்லட்டுன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா மக்களே? எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் வீடியோ போட ஊக்கமாக இருக்குது. பிடிச்சதா பிடிக்கலன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.